எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிர்மலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ரெசிபி, குழந்தைங்களாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்காக பேபி பொட்டேட்டோஸ் வாங்கி நல்லா அதை க்ளீன் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தொழிலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். மிளகுத்தூள், வத்தல் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், முக்கியமான பொருள் இதில் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு. இதுதான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட். இப்போது நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். இப்போது பேபி பொட்டேட்டோ எடுத்துகிட்டு இதை நீங்கள் பாதி கூட கட் பண்ணி செஞ்சுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். எனக்கு முழுசாக சாப்பிட்றது தான் பிடிக்கும், அதனால் நான் முழுசாகவே செஞ்சு காமிக்கிறேன். ஒரு டூத் பிக்கோ இல்லைனா ஃபோக்கோ எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கணும். அப்போ தான் இதில் இருக்கிற மசாலாலாம் உள்ளே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் டூத் பிக்கை வச்சு அங்கங்கே ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இப்போது ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயிலை சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொடியட்டும். இப்போ கடுகு பொடிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருஞ்சீரகமாக இது கூட ஆட் பண்ணிக்கிட போகிறோம். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஃப்ளேவர் தான் இதில் தூக்கி காட்டும். ஸோ அட்டகாசமாக இருக்கும். இப்போது இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் ஒரு வத்தல், ஒரே ஒரு வத்தல் தான். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம், மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு வத்தல் மட்டும் கிள்ளி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். தேவையான அளவு கறிவேப்பிலை. கறிவேப்பிலையோட ஃப்ளேவரும் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கறிவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம பொட்டேட்டோ கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம எவ்வளோ பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் சேர்த்துருக்க அளவு ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பேபி பொட்டேட்டோஸை இது கூட ஆட் பண்ணிக்கிட போகிறோம். இதில் இருக்கிற அந்த பெருஞ்சீரகத்தில் இருக்கிற ஃப்ளேவர் நல்லா பொட்டேட்டோஸில் இறங்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்குல நல்லா இறங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி தான் வேக வச்சு எடுத்துருந்தேன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், அப்புறமா வத்தல் தூள். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மசாலா. இதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் உங்கள் குழந்தைங்க போகும்போது லஞ்ச் பாக்ஸில் கூட செஞ்சு கொடுத்து விடலாம். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்குலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. நம்மளும் ஒரே ரெசிபியை திருப்பி திருப்பி செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்காது. இது லெமன் ரைஸு, கர்ட் ரைஸு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். உருளைக்கிழங்கு வேக வைக்கிற டைம் மட்டும்தான். மற்றபடி அது இதுன்னு எதுவும் அரைச்சி எதுவுமே போட தேவையில்லை. வீட்டில் இருக்கிற மசாலாஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும் வதக்குனா போதும். அவ்வளோதான், நம்மளோட பேபி பொட்டேட்டோ ஃப்ரை சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டுவாங்க. இதில் இருக்கிற மசாலாஸ் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருந்தால் போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியமே கிடையாது. அட்டகாசமாக இப்போவே வாசம் வருது. அவ்வளோதான், நம்மளோட பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம மல்லித்தலை மட்டும் தூவி இறக்கிக்கலாம். ஓகே, இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.